அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்றதான் காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு நான் அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், உளுந்து, 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ அதை தாளிச்சிடலாம். அதுக்கு பிறகு நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை ஊற்ற போகிறோம். புளியில் மஞ்சத்தூள், தக்காளி போட்டிருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி இதை போட்டு வச்சுருக்கேன். இதுலேயே நான் இன்ஸ்டண்ட்டாக கொள்ளு ரசப்பொடியை அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு வெயிட் லாஸ் பொடியும் கூட. இதை நம்ம ரசமே இல்லாமல் தனியாக கூட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக, நம்ம ரொம்பவும் கொழுப்பாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டோன்னா அந்த டைமில் இதை சுடு தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம உப்பு சேர்த்து குடிக்கலாம். உடம்பு வெயிட் லாஸ் ஆகும். பாருங்கள், இப்போது இந்த புளி தண்ணியிலே நான் அந்த பொடியை கரைக்கிறேன். இல்லை தனியாக நான் வேறு எதுவுமே நான் இது பண்ணல. புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி தான் நான் எடுத்து சேர்த்துருக்கேன். நல்ல புளிப்பாக இருந்த புளி, அதனால் நான் அந்த அளவு எடுத்து சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது இந்த புளி கரைசல்லாம் நம்ம சேர்த்துட்ட பிறகு இதில் நான் பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறேன். பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருவோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த ரசம் தாளித்த ரசத்தோட நான் 2 பச்சை மிளகாவும் ஒரு 10 பல் பூண்டு கிட்ட நல்லா இடித்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த இடித்த பூண்டையும் பச்சை மிளகாவையும் நம்ம அந்த ரசத்தில் சேர்த்துக்கிறோம். இந்த பச்சை மிளகாவும் பூண்டும் நம்ம இடித்து சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட் இன்னும் நமக்கு அதிகமாக கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரசம் கொதிக்கும் போது, கொதி வரும்போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், ரசம் கொதி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லியை தூவுறேன். கொத்தமல்லியை தூவிட்டு இதை அந்த ஸ்மெல் அதில் இறங்கணுன்றதுக்காக நான் அதை லைட்டாக கிளறி விடுறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நிறுத்த போகிறேன். அந்த கொதி அடங்கிறதுக்காக தான் கொதிக்க வருது. இந்த ரசம் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். இந்த இன்ஸ்டண்ட்டான கொள்ளு ரசப்பொடியை நீங்கள் வெயிட் லாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். இதில் மிளகு, சீரகம் எல்லாமே நம்ம வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம குடிக்கலாம். சாப்பிட்ட பிறகு குடித்தா அது நல்லது. அதனால் நீங்கள் சாப்பிட்ட பிறகு குடிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி இதே அளவோட இன்ஸ்டன்ட் ரசப்பொடி வச்சு செய்யுங்க. நான் இந்த ரசப்பொடி வீடியோ பின்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.